ஹரே கிருஷ்ணா அஜா ஏகாதசி அல்லது அன்னதா ஏகாதசியோட கதை. யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர் கேட்குறான், ஆவணி மாச கிருஷ்ண பட்சத்துல வர ஏகாதசியை பத்தி சொல்லு. கிருஷ்ண பட்சம்னா தேய்பிரையில வர ஏகாதசியை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார், ஹரிச்சந்திராவோட கதையை நான் உனக்கு சொல்றேன். ஹரிச்சந்திரா எப்படி இறந்த தான் பையனையும் மனைவியும் இழந்த ராஜ்யத்தையும் எப்படி மீட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை அவர் யுதிஷ்டிரன்ட்ட சொல்றார். ஹரிச்சந்திரா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, உண்மைய காப்பாத்துவார், கொடுத்த வாக்க காப்பாத்துவார், பொய் சொல்ல மாட்டார். ஸோ நம்ம பொதுவா சொல்லுவோம், இந்த பெரிய ஹரிச்சந்திரனா அப்படின்னு கேட்போம் இல்லையா, நீ பொய்யே சொல்ல மாட்டியான்னு. ஸோ எப்படி இவர் இவ்வளோ பொய் சொல்லாம எப்படி நேர்மையா இருக்கார் அப்படிங்கிற கதையை சுருக்கமா பார்ப்போம். விஸ்வாமித்ரர் பிராமணனா போய் தானம் கேட்கிறார். என்ன அப்படின்னா, எனக்கு உன்னோட ராஜாங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரனும் கொடுத்துடுறார், ராஜாங்கத்தை தானமா கொடுத்துடுறார். அதுக்கப்புறமா அவனோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவன் கூடயே போறான் காட்டுக்கு. ராஜாங்கத்தை இழந்தா எங்க போவாங்க, காட்டுக்கு தான் போவாங்க. ஸோ அவன் ராஜாங்கத்தை தானம் பண்ணிட்டு காட்டுக்கு போறான். நாட்டு மக்களும் அவனை ஃபாலோ பண்றாங்க. ஆனா விஸ்வாமித்திரர் தடுக்கிறார். ராஜாங்கம் என்னோடதுன்னா நாட்டு மக்களும் என்னோடது, ஸோ அவனோட யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஹரிச்சந்திரா தான் மனைவி தான் பையனோட போறார். மனைவியோட பேர் சந்திரமதி, பையனோட பேர் ரோஹிதஸ்வா அல்லது லோஹிதஸ்வா. ஸோ இந்த 3 பேரும் போறாங்க. பட் விஸ்வாமித்ரர் என்ன பண்றார், நீ 1 மாசத்துக்குள்ள எனக்கு 200 டொனேஷன் கொடுக்கணும், அதாவது 200 தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். பட் அந்த 200 தானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம 3 பேருமே வேலை செய்யறாங்க. பயங்கரமா வேலை செஞ்சும் பத்தலையா. ஸோ பத்தலைன்னு விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, எனக்கு கொடுத்தானும் உன் கெடு முடிய போகுதுன்னு சொன்ன அவர் தான் மனைவியை ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவா வித்துடுறார். வித்தோன்னு அந்த அந்த ஒரு பையனும் அம்மாவோட போறான். ஒரு ராணி ஆக்சுவலா அவங்க ராணி தானே, ராணி வீட்டில் பாத்திரம் மற்றவங்க வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த மனைவியையும் பையனையும் வாங்கிட்டான் இல்லையா மொத்த விலைக்கு, அவன் ஒரு அமௌண்ட் கொடுக்குறான் விஸ்வாமித்திரர் கொடுக்கறதுக்காக. அந்த அமௌண்ட் விஸ்வாமித்திரர் அதுவும் பத்தலைன்னு சொல்லிட்டார். பத்தலைன்னு சொன்னோன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது இந்த ராஜாவே விலைக்கு வாங்குறான், ஹரிச்சந்திரனே விலைக்கு வாங்குறான். அது யாரு அப்படின்னா சண்டாளன். சண்டாளன் விலைக்கு வாங்குறான். யாரு சண்டாளா அப்படின்னா பிணத்தை எரிப்பாங்க இல்லையா, டெட் பாடிஸ் எரிக்கிறவங்களுக்கு நம்ம சண்டாளான்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த சண்டாளாட்ட வித்தாச்சு அந்த பணத்தை அந்த பணத்தை விஸ்வாமித்திரர்கிட்ட கொடுக்குறான். இப்ப யாருக்கு வேலைக்காரனா ராஜா வேலை செய்யணும் அப்படின்னா இந்த சண்டாளனுக்கு கீழே வேலை செய்யணும். என்ன டீலிங் அப்படின்னு சொன்னா, இவன் பணத்தை ஃப்ரீயா எரிக்க கூடாது. யாராவது பணம் எடுத்துன்னு வந்தா அந்த பணத்தை எரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு, அந்த காலத்துலலாம் பண பரிவர்த்தனை கிடையாது இல்லையா, அதுக்கு பதில் ஏதாவது வாங்கிக்கணும். ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் நம்ம இப்போதைக்கு அது அமௌண்ட்டுன்னு வச்சுப்போம், ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் நம்ம எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கண்டிஷன். அதுல கொஞ்சம் ஷேர் அந்த ஓனருக்கு கொடுக்கணும். யார் ஓனர், அந்த சண்டாளனுக்கு கொடுக்கணும். இவன் கொஞ்சம் ஷேர் வச்சுக்கணும். இதுதான் டீலிங். ஸோ யாரு வந்தாலும் ஹரிச்சந்திரன் ரொம்ப ஒரு நல்ல வேலைக்காரனா இருந்தான். முதலாளிக்கு கரெக்டா ஷேர் கொடுத்துட்டு இருந்தான். அதனாலதான் ஹரிச்சந்திரன் ரொம்ப ஃபேமஸ். ட்ரூத்ஃபுல்னஸ் மெயின்டைன் பண்றது, பொய்யே ஒரு நாள் கூட வாழ்க்கையில் அவர் சொன்னது கிடையாதான். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஹரிச்சந்திரனோட மனைவி ஒரு வீட்டுல வேலைக்கார அம்மாவா வேலை பார்க்கறாங்க இல்லையா, அந்த அம்மாவுடைய பையன் தோட்டத்துக்குள்ள போறான். தோட்டத்துக்குள்ள போய் பாம்பு கடிச்சிடுறது. பாம்பு கடிச்சு அவன் செத்து போயிட்டான். அவ என்ன பண்ணா, அந்த பையனை தூக்கிட்டு இந்த ஹரிச்சந்திரன்ட்ட கொடுக்குறா, பாரு நம்ம பையன் இப்படி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி. அவன் தான் அங்க வேலை செய்யறான், நம்ம புருஷன் தான் வேலை செய்யறாங்கிறதுலாம் அவளுக்கு தெரியாது. மூஞ்சியை பார்த்துட்டு, ஏன்னா பல நாள் சரியா சாப்பாடு இல்லாம ராஜா மாரி இல்லை பாக்குறதுக்கு. ஆனா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா, பொண்டாட்டி தானே, அடையாளம் கண்டுபிடிச்சு ரொம்ப வருத்தப்படுறா. அப்புறம் சொல்றா, நம்ம பையன் நம்ம இறந்துட்டோம்னு சொல்லிட்டு
ஹரிச்சந்திரனும் ரொம்ப வருத்தப்படுறான், இது மாதிரி என்ன இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆனால் வந்து பொண்டாட்டிட்டு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், பிகாஸ் முதலாளி சொல்லியிருக்காரு நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், எனக்கு வந்து நீ ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு, நான் அந்த நீ எதை கொடுக்குறியோ அதை நான் வந்து ஷேர் வந்து முதலாளி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவ அதிர்ச்சியாகி நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி புலம்புறா. இதுதான் வந்து ஹரிச்சந்திரனுடைய சுருக்கமான கதை. ஹரிச்சந்திரன் வந்து எப்படி வந்து உண்மைய இந்த சிச்சுவேஷன்ல கூட தான் பையனை எரிக்கிறதுக்கு கூட வந்து நம்ம நினைப்போம் என்னது இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கேன்னு. பட் வந்து அதனாலதான் வந்து ஹரிச்சந்திரனுக்கு வந்து சொர்க்கத்திலே இடம் கிடைச்சுதான். அவனுக்கு மட்டும் இல்ல, அவனோட சேர்ந்து நாட்டு மக்களுக்கும் வந்து சொர்க்கத்துல இடம் கிடைச்சுதான். ரொம்ப உண்மையை ஃபாலோ பண்றதுனால அந்த ஒரு கிரெடிட் வந்து அவங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. பட் அவர் பூர்வ ஜென்மத்துல பண்ண ஏதோ ஒரு கொஞ்சம் புண்ணியத்தினால கௌதம முனியை பார்த்தார். கௌதம முனியை பார்த்ததுக்கு அப்புறம் புலம்பி தள்ளுறார், இப்படி வந்து ராஜாவா இருந்தனா இப்படி வந்து ஒரு சண்டாளனுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி ஆயிப்போச்சு, இப்படி ஒரு சுச்சுவேஷன், என் பையனையும் நான் இழந்துட்டேன், அவனை இருக்கிறதுக்கு கூட காசு கேட்குற மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லும்போது கௌதம முனி சொன்னாராம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ அஜா ஏகாதசி விரதத்தை முறைப்படி அனுசரிச்சிரு, அதை பண்ணினா வந்து உன்னோட பாவத்திலேருந்து நீ வெளியே வந்துடுவ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹரிச்சந்திரன் அஜா ஏகாதசியை ஃபாலோ பண்ணி அவனுடைய ராஜாங்கத்தை மீட்டது மட்டும் இல்லாமல் இறந்த பையனையும் மீட்டாச்சு. எப்படின்னா வந்து தேவதைகள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு இறந்த பையனை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த கதையை. இதுதான் வந்து கதையின் சுருக்கம். அஜா ஏகாதசி இருந்ததுனால தான் ஹரிச்சந்திரனுக்கு இழந்த ராஜாங்கம், இறந்த மகன் எல்லாரும் வந்து திரும்ப கிடைச்சாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அஜா ஏகாதசி விரதம் இருந்தா நாம மட்டும் மேல் லோகத்துக்கு போறது இல்லாம நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாராவது இருந்தா, அதாவது அவர் ராஜாங்கிறதுனால மக்கள்லாம் இருந்தாங்களே, மக்களும் வந்து சேர்ந்து போனாங்களாம். இன்னொரு புராணத்துல என்ன எழுதியிருக்குன்னா, ஹரிச்சந்திரனையும் அவருடைய மக்களும் வந்து கலியுகம் முடிகிற வரைக்கும் சொர்க்கத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு புராணத்துலயும் இருக்கு. இந்த கதை எந்த புராணத்துல இருக்கு அப்படின்னா, அஜா ஏகாதசியோட கதை அப்படின்னா பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கு. எல்லா ஏகாதசி அன்னைக்கும் துளசியை வழிபடுங்க. டெய்லி வழிபடுறீங்களோ இல்லையோ துளசியை வழிபடுங்க. துளசியை வழிபடுறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்கை வந்து இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன், அதாவது முடிவில் கடைசியில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், அதை பாருங்க. அப்புறம் ஏகாதசி அன்னைக்கு என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, ஏகாதசி அன்னைக்கு தானியங்கள் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிங்க்கும் இருக்கு. அதாவது அதோட பாப்ப புருஷன் யார் அப்படிங்கிறது தான் டைட்டில், அந்த வீடியோட டைட்டில். அதையும் போய் பாருங்க. ஹரே கிருஷ்ணா.